Assalamu alaikum warahmatullahi ta'ala barakatuhu. Alhamdulillahi rabbil alamin wal aqibatil muttaqin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil alim wa fil Qur'anil majid. Ba'd a'udhu billahi minash shaitanir rajim. Bi fadli bismillahir rahmanir rahim. Wa qala Allah ta'ala wa qur rabbi zidni ilma. Sadaqallahul alim, sadaqa rasul nabiyil karim. Wa qala nabiyina sallallahu alaihi wasallam ana madinatu ilmi wa aliyin பாபுஹா. இவ்வுலகின படித்த வல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும், மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா அஹமது முகமது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போற்றியும், அவர்களை சதை பெறாமல் பின்பற்றி வந்த சுத்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், வலிமார்கள், நாதாக்கள், ஷோதாக்கள் அவர்கள் போற்றியும் என் உரையை ஆரம்பிக்கிறேன். அருமையான சகோதரர்களே, நமது உயிரின் மேலான கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நான் அறிவின் பட்டினமாக இருக்கிறேன், அலிரல்லா அவர்கள் அறிவின் தலைவாசலாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், ஒரு முறை அலிரல்லா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 2 பேர் இருக்கிறார்கள். அந்த 2 பேரும் பயணத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது அவர் இருவரும் பயணத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபர் இடையிலே கலந்து கொள்கிறார். அந்த இடையில் கலந்து கொண்ட நபரோடு சேர்ந்து இந்த 3 நபர்களும் செல்கிறார்கள். சிறிது நேரம் அவர்களுக்கு ஓய்வு எடுப்பதற்காக ஒரு இடத்தில் அமர்கிறார்கள். அந்த இடத்தில் அமர்ந்த பிறகு அவர்களுக்கு பசி ஏற்படுகிறது. பசி ஏற்பட்ட பிறகு அந்த 2 நபர்களில் ஒரு நபர் 5 ரொட்டி வைத்திருந்தார், இன்னொரு நபர் 3 ரொட்டி வைத்திருந்தார்கள். அது 2ஐயும் சேர்த்து 8 ரொட்டி இருந்தது. அந்த 8 ரொட்டியை அந்த 8 ரொட்டியை அந்த நபர்கள் சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட பிறகு அந்த இடையில் வந்த நபர் அந்த 2 நபர்களுக்கும் 8 திர்ஹம் கொடுத்துவிட்டு செல்கிறார்கள். பிறகு அந்த நபர், அந்த 5 ரொட்டி வைத்திருந்த நபரில் ஒரு நபர், நான் 5 திர்ஹம் எடுத்துக்கொள்கிறேன், நீ 3 திர்ஹம் எடுத்துக்கொள் என்று அந்த நபர் சொல்கிறார். அதற்கு அந்த 3 ரொட்டி கொடுத்த நபர், இல்லை இல்லை, நான் 4 திர்ஹம் எடுத்துக்கொள்கிறேன், நீ 4 திர்ஹம் எடுத்துக்கொள் என்று சரிசமமாக பிடித்துக் கொள்ளலாம் என்று அந்த நபர் சொல்கிறார். இதனின் காரணமாக இந்த இருவருக்கு மத்தியிலும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. இதே விஷயத்தை அலிரல்லாவிடம் வருகிறது. அந்த அலிரல்லாவிடம் வந்து அந்த 2 நபரும் சொல்கிறார்கள், அலிரல்லா அவர்களே, நாங்கள் இருவரும் பயணத்தில் இருந்தோம். அப்பொழுது ஒரு நபர் எங்களுடன் கலந்து கொண்டார். கலந்து கொண்டு நாங்கள் எங்கள் பயணம் செல்லும் வரையும் எங்கள் கூட இருந்தார். ஒரு இடத்தில் நாங்கள் அமரும் வரை அந்த நபரும் இருந்தார். நாங்கள் எங்களுக்கு பசி எடுத்த காரணத்திற்காக உணவு சாப்பிட்டோம், அவருக்கும் நாங்கள் அந்த உணவில் பகிர்ந்து சாப்பிட்டோம் என்று அந்த நபர் சொல்கிறார். அந்த 5 ரொட்டி வைத்திருந்த நபர், எங்களுக்கு அவர் 8 திர்ஹம் கொடுத்தார்கள். அந்த 8 திர்ஹமில் நான் 5 திர்ஹம் எடுத்துக்கொள்கிறேன், நீ 3 திர்ஹம் எடுத்துக்கொள்கிறேன் என்று நான் சொன்னேன் அலிரல்லா அவர்களே. அதற்கு அந்த 3 ரொட்டி வைத்திருந்த நபர், இல்லை, நம் இருவரும் சரிசமமாக 4 திர்ஹம் எடுத்துக்கொள்வோம் என்று அந்த மனிதர் சொன்னார் அலிரல்லா என்று அந்த அலிரல்லாவிடம் அந்த நபர் சொன்னார். பிறகு அலிரல்லா அவர்கள் சற்று சிந்தித்து பார்த்து பதிலளிக்கிறார்கள். என்ன பதிலளித்தார் என்றால், அந்த 5 ரொட்டி வைத்த நபருக்கு 7 திர்ஹம் கொடுக்கிறார்கள், இந்த 3 ரொட்டி வைத்திருந்தவருக்கு 1 திர்ஹம் கொடுக்கிறார்கள். அந்த இருவருக்கும் ஒன்று புரியவில்லை, 2 பேரும் தேய்த்து போயிருக்கிறார்கள். பிறகு அவர்கள் அலிரல்லாவிடம் கேட்போம் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த 5 ரொட்டி வைத்திருந்தவர் அலிரல்லாவிடம் கேட்கிறார்கள், அலிரல்லா அவர்களே, நான் 5 ரொட்டி வைத்திருந்தேன், ஆனால் நீங்கள் எனக்கு 7 திர்ஹம் கொடுத்தீர்கள். அந்த நபர் 3 ரொட்டி வைத்திருந்தார்கள், ஆனால் அந்த நபருக்கு நீங்கள் 1 திர்ஹம் கொடுத்தீர்கள், ஏன் என்று கேட்கிறார் அந்த நபர். அப்பொழுது அலிரல்லா அவர்கள் அழகான முறையில் பதில் சொல்கிறார்கள். என்ன சொன்னார் என்றால், நீங்கள் 5 ரொட்டி வைத்திருந்தீர்கள் அல்லவா, அந்த மனிதர் 3 ரொட்டி வைத்திருந்தார் அல்லவா, அந்த 2ஐயும் சேர்த்து 8 ரொட்டி இருக்கிறீர்களே, அந்த 8 ரொட்டியை நீங்கள் 3 பங்காக போட்டு மொத்தம் 24 பங்காக வருகிறது. அந்த 24 பங்கை நீங்கள் மூவரும் 8 சாப்பிடுவீர்கள். அந்த 5 ரொட்டி வைத்த நபர்கள் அந்த 5 ரொட்டி வைத்த பங்கு போடும் பொழுது 3 ரொட்டியாக பங்கு போடும் பொழுது அந்த 5 ரொட்டி வைத்த ஒரு பங்கை 7 மீதம் இருக்கிறது. நீங்கள் 3 ரொட்டி வைத்திருந்தல்லவா, அதில் 1 பங்கு இருக்கிறது. அதை நீங்கள் அந்த உங்கள் கூட வந்திருந்த நபருக்கு நீங்கள் கொடுக்கிறீர்கள்.
அதன் காரணமாக அவர் 7 பங்கு தந்ததன் காரணமாக அவருக்கு 7 திரகம் தருகிறேன், நீங்கள் 1 பங்கு தந்ததற்காக 1 திரகம் தருகிறேன் என்று சொல்கிறார்கள். இது நாமளாக இருந்தால் 5 ரொட்டி தந்த ஒரு நபருக்கு 5 திரகம் கொடுத்திருப்போம், 3 ரொட்டி தந்தவருக்கு 3 திரகம் கொடுத்திருப்போம். அந்த இடத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள் சற்று சிந்தித்து அறிவுபூர்வமாக சிந்தித்து சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு மகனார் இருக்கிறார், அலி ரலியல்லாஹு காலத்தில் ஒரு மகனார் இருக்கிறார். அந்த மகனாருக்கு அந்த தந்தை வசீலா செய்கிறார். என்ன வசீலா செய்தார் என்றால், நான் வஃபாதாகிவிட்டால் என்னோட சொத்து முழுவதும் நீ எடுத்துக்கொள், மீதம் முழுவதை நீ உறவினருக்கு கொடுத்து விடு என்று தந்தை தன் மகனிடம் சொல்கிறார். அதை கேட்டு அந்த மகன் சந்தோஷமாக இருக்கிறார். சிறிது காலம் கழித்து அந்த மகன் தன் தந்தை வஃபாத்தான பிறகு தன்னுடைய தந்தையுடைய வஃபாத்தான பிறகு அவருடைய அரக்கசனத்தை நல்லபடியாக நடத்துகிறார். நல்லபடியாக நடத்திய பிறகு அவருக்கு வேண்டிய சொத்தை எடுத்துக்கிட்டு மீதம் உள்ளதை தன் உறவினருக்கு கொடுக்கிறார்கள். உறவினரும் கொடுக்கும் பொழுது, என்ன நீங்கள் இவ்வளவு கம்மியாக கொடுக்கிறீர்கள் என்று அவர்களை கேட்கிறார்கள். அவர்களுக்கு இருவருக்கும் சண்டை ஏற்படுகிறது. இதை பற்றி அலி ரலியல்லாஹு அவர்களிடம் அந்த நபர் சொல்கிறார். அந்த நபர் சொல்லும் பொழுது அலி ரலியல்லாஹு அவர்கள் நீங்கள் உங்கள் தந்தை அவருடைய கபூர்ஸ்தானத்தை நல்லபடியாக அடக்க செய்ய வேண்டுவதற்காக அப்படி சொன்னார்கள். நீங்கள் உறவினருக்கு கொடுத்த பங்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் வைத்திருக்க பங்கை உறவினருக்கு கொடுத்துருங்கள் என்று அலி ரலியல்லாஹு சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் அலி ரலியல்லாஹு அவர்கள் தொழுகைக்கு நேரமாகிவிட்டது என்று விரைவாக வருகிறார்கள். அப்போது யூதரில் ஒருவன் அலி ரலியல்லாஹு அவர்கள் எந்தெந்த உயிரினங்கள் குட்டி போடு, எந்தெந்த உயிரினங்கள் குட்டி என்று கேட்கிறார்கள். அப்போது அலி ரலியல்லாஹு அவர்கள் சற்று கூட சிந்திக்காமல் உடனே பதில் சொல்கிறார்கள். என்ன சொன்னார்கள் என்றால், காது உள்ள உயிரினங்கள் முட்டையிடும், காது வெளியில உயிரினங்கள் குட்டியிடும் என்று சொல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இதில் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவில் எந்த அளவுக்கு சிறந்ததாக இருந்திருக்கார்கள் பார்த்துக்கணும். ஆகையால் நாமும் அலி ரலியல்லாஹு அவர்களில் கல்வியில் ஒரு சிறிய அளவாக கற்றுக்கொள்வதற்கு வல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.